ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய வெந்தய களி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடல் சூடை பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் நல்லா குறைச்சி நம்மளோட பாடியை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய வெந்தய களி. ஒரு டம்ளரில் பார்த்திங்க அப்படின்னா 1/4 பகுதி அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து நல்லா 2-3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 1 டம்ளர் அளவுக்கு அதே போல் பச்சரிசியோ சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி ஏதாவது ஒன்று நம்ம அளந்து ஊற வச்சிடலாம். நைட்டே ஊற வச்சதுனால வெந்தயமும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. தனித்தனியாக தான் எப்போயுமே அரைக்கணும். வெந்தயத்தை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் தனியாக ஊற்றி வைங்க. ஏன்னா நம்ம களி கிண்டும் போது அந்த தண்ணி ஊற்றி தான் கிண்டணும். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைக்கணும். குறன்னுலாம் அரைச்சிடக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதே ஜாரில் நம்ம அடுத்து அரிசி அரைக்க போகிறோம். வெயில் காலத்தில் சூட்டுனால பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கொட்டும். இந்த மாதிரி வெந்தய களி வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா முடியெல்லாம் கொட்டவே கொட்டாது. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது அரிசியை நல்லா அரைச்சிடலாம். அரிசியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிடணும். பார்க்குறதுக்கே நல்லா நெல்லுன்னு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், க்ரீமாக இருக்கா? இந்த மாதிரி அரிசியை அரைச்சிடணும். களி கிண்டுறதுக்கு கரெக்டான பாத்திரம் இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா களி கிண்டலாம். நம்ம அரைச்ச வெந்தயம், அரிசி, நம்ம எடுத்து வச்ச தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச வெந்தயமும் அரிசியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு தோசை மாவுக்கு நம்ம கலந்துடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி கட்டி இருக்கும். அந்த கட்டியை ஃபுல்லாக கரண்டியை வச்சு நல்லா அமைக்க விட்டுட்டு தோசை ஊற்றுறதுக்கு நீங்கள் மாவு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிடணும். தண்ணி பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சிட்டு இப்போ நீங்கள் குக்கரில் வச்சுருங்க. இப்போ குக்கர் கொஞ்சம் நல்லா வேகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிண்ட களி நல்லா கட்டியாகும். அப்போ கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். களி நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டி ஆயிரும். கெட்டி ஆக ஆக நம்ம அடுப்பு குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம கிண்டணும். வெந்தய களி பார்த்திங்க அப்படின்னா அதே போல் இந்த வெயில் காலத்தில் சூட்டுனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயிற்று வலி வரும். அந்த வயிற்று வலிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தய களி ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணங்கள் இந்த வெந்தய களியில் இருக்குது. வெறும் வெந்தயம் மட்டும் சாப்பிட்டாலே எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி களி கிண்டி சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இந்த வெந்தய களி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பை எப்பயுமே இந்த களியோடு போட்டு நம்ம கிண்டினோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப திகட்டும். நான் வெறும் களி கிண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிடுவேன். நாட்டு சர்க்கரை. நெய்யை உருக்கி இல்லை நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய்னா சூப்பராக இந்த மாதிரி நடுவில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கிராமங்களில் அடிக்கடி செய்யக்கூடிய இந்த வெந்தய களியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வெந்தய களி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.